பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 9:27. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஜெப வாழ்வில் பெரும்பாலும் நாம் கவனிக்க வேண்டியவை ஒன்று உண்டு. ஜெபமாலை சொல்பவர்களும் மணிக்கணக்காக ஜெபிப்பவர்களும் கூட கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், ஒருத்தல் முயற்சிகளும் நமது உடலின் புலன்களை ஒடுக்கும் முயற்சிகளும் தான் அவை. இவற்றை யாரும் செய்ய விரும்புவதில்லை. நமது உடல் என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகளாக இறைவன் படைத்துள்ளார் என்பதை நாம் அறிவோம். நமது உடல் மண்ணால் ஆனது. ஆனால் நம் ஆன்மா, ஆவி இவை ஆண்டவரிடமிருந்து வந்தவை. உடல் எப்போதும் இந்த உலகை சார்ந்தது.